மணிக்கு சில அறிவுரைகளை சொல்லிட்டு உன்னோட பாதை தவறான பாதையா இருக்கு, அதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இன்னொருத்தரோட கர்மச்சக்கரம் முடியிற இடத்துல உன்னோட கர்மச்சக்கரம் துவங்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். இங்க சனீஸ்வரனும் பார்வதி கிட்ட எனக்கு அனுமதி கொடுங்க, ஏன்னா இப்போ நடந்த அந்த சங்கடங்கள்னால என்னோட நன்றி கடன் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. பார்வதி உன்னோட நன்றி கடன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்க. அவர் ஆமாமா, அதுவும் உங்களால தான் நடந்துச்சு, நீங்க எனக்கு கொடுத்த வாய்ப்புனால தான் நடந்தது, நீங்க இந்த உலகத்தையே ஆள்றவங்க, நீங்க இந்த உலகத்துக்கு செஞ்ச தியாகத்தினால நான் மட்டும் இல்ல இந்த பிரபஞ்சமே நன்றி கடன் பட்டிருக்கு, எனக்கு அனுமதி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அவங்களும் தலையசைக்கிறாங்க. பார்வதி மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க, நீங்க கொடுத்த எச்சரிக்கை பத்தி மல்லனும் மணி யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமே அவங்களோட பயணம் தான் அவங்களோட முடிவை தீர்மானிக்கும், நானும் என்னோட பயணத்தை தொடர்றேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க அங்க சிவன் சொல்றாரு, நான் சொன்ன அறிவுரை கேட்டு நல்ல வழிக்கு திரும்பினீங்க அப்படின்னா நீங்க 2 பேருமே காப்பாற்றப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அங்க கிளம்புறாரு. மணி உடனே மகாதேவ சொன்னது உண்மைதான், இந்த வழி சரியானது கிடையாது, நம்ம பண்ற செயல்கள்னால தாயார் நம்ம மேல கோவப்படுத்தான் போறாங்க அப்படின்னு சொல்லி பதட்டமாக மலனும் ரொம்ப அமைதியா மகாதேவர் கிட்ட இருந்து நானும் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட மணியும் அப்படின்னு நம்ம இங்க இருந்து போகலாம் சகோதரா, தாயார் நம்ம கிட்ட வரவழைக்கிறதுக்காக பக்தி வழியில நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போக மல்லனும் அவன் பின்னாடியே போய் ஒரு சக்தி உருவாக்கி மணி மேல செலுத்தவும் அவனால் நகர முடியல. ஏன் கைதியாக்குனீங்க அப்படின்னு அவன் கேட்கவும், ஏன்னா இந்த பாடத்தை தான் எனக்கு மகாதேவர் கத்து கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு முட்டாள கூட வச்சுக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லவும் மணி சகோதரனை விடுவிச்சிருங்க அப்படிங்கிறான். இப்ப பாக்குறேன் எப்படி காளிய நான் கைது பண்றத மகாதேவர் தடுக்கிறாருன்னு அப்படின்னு சொல்லி மல்லன் தான் இன்னும் திருந்தல அப்படிங்கறதையும் காமிக்கிறான். இதை கவனிச்சிட்டு இருக்க சிவனும் பார்வதி கிட்ட மனசுக்குள்ள பேசிட்டு இருக்காரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு கௌரி, முதலா உன்னோட முதல் பக்தியை நீ சந்திச்சதும் அவளோட குரலுக்காக அவளோட இடத்துக்கு நீ போனதும் அப்படின்னு சொல்றாரு. தாருகா வனத்துக்கு தாருகா கூப்பிட்டதுனால பார்வதி போயிருப்பாங்க இல்லையா, தாருகா வந்து எனக்கு காட்சி கொடுங்க தாயன்னு கேட்டது அதுல காமிக்கிறாங்க. இப்போ சிவன் சொல்லுவாரு, பக்தனுக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரு சம்மதம் இருக்கு பார்வதி, தீயவர்கள் நீ வதம் பண்ண, இப்போ உன்னோட பக்தர்களை ரட்சிக்க கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதை காமிக்கிறாங்க. இப்போ சிவன் சொல்றாரு, காளியா தாருகாக்கு எப்படி வாழ்க்கையோட பாடத்தை உணர்த்தினியோ அதே மாதிரி உன்னோட தெய்வீக ரூபத்துல மல்லனுக்கும் மணிக்கும் நீ பாடத்தை நடத்தி தான் ஆகணும். இதுல இருந்து வாழ்க்கை பாடத்தை மல்லனும் மணியும் கத்துட்டு தான் ஆகணும். மகா காளியோட இந்த தாக்குதல்னால பிரபஞ்சத்துக்கே கூட சங்கடங்கள் வரலாம் அப்படின்னதும் நடந்து போயிட்டு இருக்க பார்வதி அதே இடத்துல நிக்கிறாங்க. இப்போ நான் தயாரா தான் இருக்கேன், எந்த சங்கடம் முன்னாடி வந்து நின்னாலும் அதை நான் சமாளிக்க தயாரா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க உறுதியோட. மல்லனும் மணியும் தவறான செயல்களுக்காக என்னோட கோவத்தை அவங்க தாங்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அங்க மணி மல்லனை தடுத்துக்கிட்டு இருக்கான், வேண்டாம் சகோதரா செய்யாதீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் வந்து அங்க இருக்க ஒரு அசுரனை அழிச்சிட்டு சொல்றான், வேற யாருக்காவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கறான். அவங்கள யாரோ சந்தேகப்பட்டு கேட்டிருப்பாங்க போல இருக்கு, அதனால எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை, நீங்க சொல்ற மாதிரி நாங்க செய்யறோம், எங்களுக்கு கொன்றாதீங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே மல்லன் சொல்றான், பாத்தியம்மணி இது மாதிரி ஒரு பயங்கரமான திட்டம் தான் தாயாரை வசப்படுத்துறது நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ திட்டத்தை எல்லாருக்கிட்டையும் விவரிச்சு சொல்லிட்டு இருக்கான். அதோட அவங்க எல்லாரையும் பார்த்து இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்க அவங்களும் கிளம்பி போறாங்க. இதை பார்த்து மணியோ பதட்டத்தோட, சகோதரா சொன்னா கேளுங்க, இந்த வழியை மகாகாளி கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். நான் உன்னோட சகோதரனாச்சு, என்னை விட உனக்கு மகாதேவரோட வார்த்தைகள் தான் முக்கியம், நீ சின்னவனாச்சு, அதனாலதான் மகாதேவரோட ஆட்டம் உனக்கு புரியல அப்படின்னு மல்லன் சொல்லவும் மணியும் புரியாம அப்படின்னான்னு கேட்கிறான். ஆமா, மகாதேவர் ஆடக்கூடிய ஆட்டம் ரொம்ப பயங்கரமானது, ஆனா தாயாருக்கு உன்னோட பக்தி நல்லாவே தெரியும், அவங்களும் இங்க வரவழைக்கிறது உனக்கு ரொம்ப சுலபம், அந்த பக்தியில இருந்து நீ பின்வாங்கணும் இல்லையா, அதுக்காக தான் உன் மனசுல பயத்தை விதைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் மணியும் ஏதோ புரிஞ்ச மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சகோதரர்களான நமக்கிடையே பிரிவினை ஏற்படுத்த ஒரு முயற்சி பண்றாரு. மகாதேவ தாயாரோட பந்தம் நாம நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப உறுதியானது, பிரிக்கவே முடியாது. ஒருவேளை தாயார் கைலாயத்துக்கு அவர் கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னா நம்மளால எப்பவுமே நிரந்தரமா அவங்களுக்கு வரவழைக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் மணி பதட்டமாய், வேண்டாம் எனக்கு இது தோணவே இல்லையே, நீங்க சொன்ன சரிதான், அவங்க திட்டத்துல எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது, என்னோட பக்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, தாயார் நிச்சயமா வருவாங்க அப்படின்னு சொல்லவும் அவனையும் குழப்பிட்டதுனால இப்போ மல்லன் அவனை அந்த கட்டுல இருந்து விடுவிக்கிறான். உடனே மணியும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தாய் உங்களோட மகன் உங்களை கூட்டிட்டு வரதுக்கு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். மல்லனோ, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மகாதேவா, சகோதரர்களான எங்க 2 பேரும் பிரிச்சுட்டு தாயாரை கைலாத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம் நினைச்சீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா நாங்க வசப்படுத்துவோம், அது நிச்சயமா செய்வோம் அப்படின்னு கத்த இதை உணர பார்வதியும் சிவனும் அவனுக்கு கோவமா பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.